அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். செங்கோட்டையன் நீக்கம் எதிரொலி. சசிகலாவோடு செங்கோட்டையன் ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து நீக்குவோம். செங்கோட்டையன் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். 10 நாட்களுக்குள் அதிமுகவை ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நாங்களே அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். இதனால் கட்சியின் உள் நிகழ்ச்சிகளை பொதுவெளியில் பேசியதற்காக செங்கோட்டையன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் மற்றும் அவரோடு தொடர்பில் இருந்த 8 பேரை நீக்குவதாக அறிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் என மொத்தமாக 2000 பேர் எங்களையும் கட்சியிலிருந்து நீக்குங்கள் என அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு நான் அதிமுகவை ஒருங்கிணைக்கத்தான் இதனை கூறினேன். அதற்காக என்னை கட்சியிலிருந்து நீக்கினால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என பதிலளித்திருந்தார். நேற்று செங்கோட்டையனை அவரது இல்லத்தில் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு பெங்களூர் புகழேந்தி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்காக வருத்தம் தெரிவிக்கவில்லை, மகிழ்ச்சியோடு இருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்களின் செல்லப்பிள்ளை செங்கோட்டையன். அவரையே எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி போன்று செயல்பட்டு வருகிறார், யாரையும் மதிப்பதில்லை. செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் கூட இதுபோன்று செயல்பட்டதில்லை. செங்கோட்டையனை நீக்கியதை அதிமுகவினர் யாரும் விரும்பவில்லை. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் அனைவரும் செங்கோட்டையனுக்கு பின்னால் அணிவகுப்பார்கள். எடப்பாடி பழனிசாமியை யாரும் நம்பவில்லை என்பது அவரது சுற்றுப்பயணத்திலேயே தெள்ளத் தெளிவாக தெரியும். எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திற்கு எப்படி கூட்டத்தை கூட்டுகிறார்கள் என்பது ஊரறிந்த விடயம். பிரியாணி, கோட்டர், 200 ரூபாய் பணம் என அவர்களை அழைத்து வருகிறார்கள். இவற்றை கொடுக்காமல் இருந்தால் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டத்திற்கு ஒரு நபர் கூட செல்ல மாட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சியை காவு கொடுத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் இந்த கட்சியை தங்கமணி, வேலுமணி என்ற இருவரும் இயக்கி வருகிறார்கள். அவர்கள் கொடுக்கும் சாவிக்கு ரோபோ போன்று செயல்பட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. கட்சி நாசமாகி கொண்டிருக்கிறது. அது பற்றி சிறிதும் கவலைப்படாமல் செங்கோட்டையனை நீக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதற்கான பின் விளைவுகளை அவர் சந்தித்தே ஆக வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா என்ற அனைவரையும் ஒருங்கிணைத்து அதிமுகவின் புதிய அணியை உருவாக்க இவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக மிக விரைவில் அனைவரையும் ஒரே இடத்தில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் மிக விரைவில் சசிகலா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சசிகலா அவர்கள் கூறித்தான் செங்கோட்டையன் இதுபோன்று செயல்பட்டு வருகிறார். சசிகலாவின் தீவிர ஆதரவாளர் செங்கோட்டையன் என பல்வேறு நபர்கள் குற்றம் சாட்டி வந்தார்கள். அதற்கு செங்கோட்டையன் அவர்களோ, சசிகலா என்னை இயக்கவில்லை, நானாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் வலிமையான திமுகவை நாம் வீழ்த்திவிட முடியாது. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதிலிருந்து நாம் வெற்றியை ருசிக்கவே இல்லை. நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். டிடிவி தினகரன் 2021ஆம் ஆண்டு தேர்தலிலேயே 2.25% வாக்கு வங்கியை பிரித்து அதிமுகவை தோல்வி பாதைக்கு கொண்டு சென்றார். அதேபோன்றுதான் 18வது மக்களவைத் தேர்தலில் டிடிவி, ஓபிஎஸ் என அனைவரும் சேர்ந்து அதிமுகவை வீழ்த்தினார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் அவர்களை அதிமுகவிற்குள் ஒருங்கிணைத்து அதிமுகவை வலிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு மேலும் பலரை தொடர்ந்து கட்சியிலிருந்து நீக்கி கொண்டிருந்தால் என்ன செய்வது என கேள்வி எழுப்பி இருந்தார். செங்கோட்டையன் நீக்கத்திற்கு அதிமுகவில் உள்ளவர்கள் எவரும் பதிலளிக்காமல் மௌனம் காத்து வந்தாலும் கூட அதே சமயத்தில் செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் மிகப்பெரிய ஆதரவு அலை இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. அது மிக விரைவில் தெரியும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக மண்ணை கவ்வும். ஏனெனில் வலிமையான தலைவர்கள் யாருமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் முகத்திற்காக யாரும் வாக்களிக்கப் போவதும் இல்லை என குறிப்பிட்டு வருகிறார்கள். நன்றி.